வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நூடுல்ஸும், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாம்பாரும், கீரை பொரியல், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட போகிறோம். அந்த டிஷ்ஷெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்ககிட்ட இருக்கிற பெரிய பேக்கெட் நூடுல்ஸை வேக வச்சிட்ருக்கோம். இப்போ நூடுல்ஸ்க்காக தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸ், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா சாம்பார் தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்காங்க. கேரட் பீன்ஸ் குழம்புக்காக தக்காளி, கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா கீரை பொரியலுக்காக கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க அம்மா. இப்போது சாம்பாருக்காக பருப்பும் தேவையான அளவுக்கு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நாளாக கட் பண்ணி அம்மா வேக வச்சு எடுத்துட்டாங்க. இப்போது சேர்க்க வேண்டிய காய்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் கேரட், பீன்ஸ், தக்காளியை சேர்த்துக்கிறோம். இந்த மூணுத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் மிளகாத்தூள்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நம்ம கரைச்சிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துண்டு புளி எடுத்துருக்கோம். இது கூடவே ஏற்கனவே இருந்த புளியையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி புழிஞ்சு எடுத்துக்கலாம். புழிஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பெருங்காயத்தை இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் அடுப்பில் சுட்டு ஒரு 2 பீஸ் போடுங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு 3 பீஸ் பெருங்காயம் போட்டிருக்கோம். அப்போ தான் கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அதனால தான் பெருங்காயம் சேர்க்குறோம். இப்போது நூடுல்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற வேக வச்ச தண்ணியெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா நல்லா ஒரு க்ளோயினஸ் வந்த உடனே கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கருவேப்பிலை மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், தக்காளியை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து வர சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி வேக வச்சுருந்த நூடுல்ஸை நம்ம ஆட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம சோயா சாஸை சேர்த்துக்கணும். இப்போவே சேர்த்தோன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல் இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ண உடனே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சோயா சாஸ் ஆகாததுனால 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்காங்க. இப்போ நல்லா சோயா சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் ப்ளெயின் சில்லி பவுடர் இருக்கும் பார்த்திங்களா, அது சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி சாம்பார், கீரை பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி நம்ம நிசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.